ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிசி ஜிஎஸ் வித் சந்தோஷ். ஸோ நம்ம பொருளாதாரத்தில் பணம் மற்றும் வங்கின்ற டாப்பிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி பணத்தை பற்றி 2 வீடியோ போட்டிருப்பேன். பணம்னா பணத்தை மட்டும் இல்லை, அது எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் நடத்தியிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூட்டி தான் இப்போ. ஓகேவா? ஸோ மணியை கான்செப்டை முடிச்சுட்டேன். இப்போ வர போகிறது பேங்கிங் கான்செப்ட். சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுலேருந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. மணியை கம்பேரிட்டிவ்லி மணி டாப்பிக்கை காட்டிலும் பேங்கிங் டாப்பிக்கில் நிறைய கேட்டிருக்கிறாங்க. சரியா? அது என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் இருக்குது, அதை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? தேர்வு நோக்கில் மட்டுமே. ஓகே, வெளியிலிருந்து எந்த டாப்பிக்கும் நான் கொண்டு வரவில்லை. டிஎன்பிசி குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 வரைக்கும், ஓகே, எதில் இருந்தாலும் சரி, இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் வருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ பேங்கிங்னா என்ன அப்படின்னா, சார் பேங்க்னான்னு தெரியாதா சார்? சரி, ஓகே, ஒரு டெஃபினேஷன் பார்ப்போம் வாங்க. ஓகே, வங்கிகள் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், கடன்களை வழங்குதல் ஆகிய அடிப்படை நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்றது தான் பேங்க். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படி பார்க்க போறோம்னா, பேங்க் வந்துச்சு. பேங்க்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி என்ன பேங்க்ஸ்லாம் இருந்தது, ஆங்கிலேயர் காலங்களில் என்ன பேங்க்ஸ்லாம் இருந்தது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரியா? ஏன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு இப்போ கரண்டாக இருக்கிற பேங்க்ஸை பற்றிலாம் நமக்கு புரிஞ்சிடும். சரியா? பார்த்துருவோமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா, அதுக்காவது வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெலாம் நம்ம போக தேவையில்ல. இந்தியாவில் இருக்கிற ஹிஸ்ட்ரி மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. 1770 ஒரு பேங்க் வந்தது. ஓகேவா? இருந்தது. பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஓகே, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் சொல்லிட்டு ஒரு பேங்க் இருந்தது. சரியா? இது ஆங்கிலேய, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால கொண்டு வரப்பட்ட பேங்க் தான் இந்த பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஓகேவா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்க, ஒழுங்காக கவனிச்சாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்களே தவிர மற்றவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதன் விளைவாக இந்த பேங்க் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவால் ஆயிடுச்சு. ஓகேவா? 1774-5 என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா திவால் ஆகிடும். சரியா? திவால் ஆனதுக்கப்புறம் இதே காலகட்டங்களில் 3 பிரசிடென்சி, 3 மாகாணங்கள் பாப்புலர் ஆகும். அது என்னென்ன மாகாணங்கள்? ஓகே, பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸு, அப்புறம் கல்கத்தா. 3 பிரசிடென்சி. இந்த 3 பிரசிடென்சிலையும் ஒரு பேங்க் கிரியேட் பண்ணாங்க. அதாவது 3 பேங்க். ஓகேவா? ஸோ 1 2 3 பிரசிடென்சி பேங்க் பாப்புலராக இருந்தது. எதுக்கப்புறம்? இந்த பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தானுக்கு அப்புறம் பாப்புலராக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரசிடென்சி பேங்க். ஓகேவா? இந்த 3 பிரசிடென்சி பேங்க்குமே 1961 பெயர் மாற்றம் செய்கிறாங்க. அதாவது கம்பைன் மெர்ஜ் பண்ணுறாங்க. 3 பிரசிடென்சி பேங்க்கையும் ஒரே பேங்காக கொண்டு வந்து என்ன பேங்க் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சரியா? 1921. சரியா? ஸோ என்னென்ன பேங்க்கை மெர்ஜ் பண்ணுறாங்க? இந்த 3 பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணி இந்த பேங்க்கை கொண்டு வராங்க. இதே பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 எல்லாருக்கும் தெரியும் என்ன பேங்க்கை மாற்றுறாங்க? எஸ்பிஐ. ஓகேவா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா மாற்றுறாங்க. ஸோ எந்த வரலாறு பார்த்துக்கோங்க. அது அதாவது 1806 அப்படி ஒரு ஆண்டில் ஆரம்பிப்பாங்க. அந்த ஆண்டெல்லாம் தேவையில்லை. சரியா? நான் வேணா காட்டுறேன், நோட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த 3 பேங்க்கும் மெர்ஜ் ஆகி 1921 இம்பீரியல் பேங்க்னு மாறுது. இந்த இம்பீரியல் பேங்க் தான் எஸ்பிஐயா மாறுது. சரியா? இந்த பேங்க் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் இன் இந்தியா. முதல் பொதுத்துறை வங்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? செக்டர் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? ஓகே. இதே பீரியட்ல, அதாவது எந்த பீரியட்ல அப்படின்னா இந்த பிரசிடென்சி பேங்க் வந்த பீரியட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் நடக்கும் பேங்கிங் ரெவல்யூஷன்ல. அதுல 2 பேங்கை பத்தி பார்க்கணும். ஓகேவா? என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத். அதாவது இந்த பீரியட்ல, இந்த காலகட்டத்தில் சொல்றேன். ஓகேவா? அலகாபாத் பேங்க் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1865. இந்த அலகாபாத் பேங்கோட தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் செக்டார் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் செக்டார் இல்லை, ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் ஸ்டார்டட் பை இந்தியன்ஸ்.
அது என்ன சார் ஜாயின்ட் ஸ்டாக் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இங்கிலீஷில் எழுதுறேன், தமிழில் சொல்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. நான் நோட்ஸ் இப்படி அப்படியே கன்சிக்வெண்ட்டாக தரேன். சரியா? சார் என்ன சார் இங்கிலீஷில் எழுதுறீங்கன்னு பார்க்காது. 2 லாங்குவேஜ் எல்லாம் எழுத டைம் இல்லை. ஓகேவா? ஸோ ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள். அதாவது இதுக்கு முன்னாடி பங்குதாரர்கள்னா யாருன்னு நான் நடத்தியிருப்பேன். அதாவது தான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும், ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. பங்குதாரர்கள் அப்படின்னா இந்த பேங்க் என்ன பண்ணுன்னா தன்னுடைய ஷேர்ஸை வந்து ரைஸ் பண்ணும் மார்க்கெட்டில். அந்த ஷேர்ஸை வாங்கி அந்த ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்த கம்பெனிக்கு என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களாக, ஐ மீன் ஓனராக இருப்பாங்க, உரிமத்தை வச்சிருப்பாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண பேங்க் இந்தியன்ஸால ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் பேங்க் தான். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த ஷேர் மார்க்கெட், ஈக்விட்டி, பங்கு பத்திரம்னா என்னன்னா தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை போய் பாருங்க. சரியா? அதுக்கு இதே காலகட்டத்தில் இன்னொரு பேங்க் வரும், பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகேவா? இது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1895. ரெஜிஸ்டர்டு 1894 சொல்லுவாங்க, ஆனால் ஆக்ட் மட்டும் 1895 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் பை இந்தியன் கேபிட்டல். இந்தியர்களால மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடப்பட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பேங்க் எது அப்படின்னா இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி. இது எந்த ஆண்டுனா 1895ல. ஸோ இந்த பிரசிடென்சி பேங்க் இருந்த காலத்தில் 2 பேங்க் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து அலகாபாத் பேங்க், அது ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. இது 2வது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க். இது முழுக்க முழுக்க இந்தியன்ஸுடைய பணத்தால் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு போடப்பட்ட பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்த 2 பேங்க்குமே பிரைவேட் பேங்காக இருந்தாலும் 1969ல் இந்த 2 பேங்க்குமே நேஷனலைஸ் ஆயிடுச்சு. அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தேசிய மையமாக்கப்பட்டது. நேஷனலைஸ்டு பேங்க்னு சொல்லுவாங்க. நேஷனலைஸ்டு பேங்க் அதாவது தேசிய மையமாக்கப்பட்ட பேங்க்னா இதனுடைய ஓனர்ஷிப்பை யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஓகேவா கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நேஷனலைஸ்டு பேங்க் நான் விளக்கமாக போக போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ பேங்க்கை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ஹிஸ்ட்ரியை மட்டும் பார்க்கறதால ஹிஸ்ட்ரியை மட்டும் பேசுகிறேன் நான். சரியா? ஸோ 1969ல் இந்த 2 பேங்க்குமே என்னவா மாறுது? தேசிய மையமாக்கப்பட்ட பேங்காக இது மாறுது. சரி, ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா 2020ல் இந்தியன் பேங்கோட எது இணைஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலகாபாத் பேங்கை சேர்த்துருவாங்க. சரியா? ஸோ 2020ல் இந்தியன் பேங்க்கும் அலகாபாத் பேங்க்கும் ஜாயிண்ட் ஆகிடுவாங்க. சரியா? ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஃபேக்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க வேணா. சரியா? ஸோ 2020ல் இந்தியன் பேங்க்கும் அலகாபாத் பேங்க்கும் மெர்ஜ் ஆயிடுச்சு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஸ்டில் இருக்கு. சரியா? அது 1969ல் 2 பேங்கை நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பேங்க்ஸ் உடைய வரலாறு சொல்லிட்டேன். இன்பிட்வீன்ல நான் இன்னொரு பேங்கை விட்டுட்டேன். என்ன பேங்க்னா எல்லாருக்கும் தலைமையா இருக்கிறவர் யாரு அப்படின்னா சென்ட்ரல் பேங்க், மத்திய வங்கி, ரிசர்வ் வங்கி. அதனுடைய வரலாறை பார்ப்போம். சரியா? பாருங்க, நான் சொன்ன கான்செப்ட்லாம் நம்ம அப்படியே நோட்ஸாக இருக்குது. ஓகே, இது ஸ்கூல் புக்லேருந்து எடுத்தது தான். ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 1770, அதாவது பிரிட்டிஷ் ரூலில் இருந்தது. அதுக்கப்புறம் எந்த பேங்க் இருந்தது பாருங்க, பிரசிடென்சி பேங்க் 1809, 1840, 1843. இந்த காலகட்டத்தில் இதுக்கப்புறம் வந்தது பாப்புலர் ஆனது இந்த 2 பேங்க். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த 3 பேங்க்குமே மெர்ஜ் ஆனது 1921ல். என்ன பேங்காக பேர் மாறிச்சு? இம்பீரியல் பேங்காக மாறி இருக்கும். கரெக்டா? ஸோ இம்பீரியல் பேங்காக மாறுது என்ன ஆயிடுச்சு? 1955ல் எஸ்பிஐயாக மாறிச்சு. ஸோ தமிழில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பேங்க் ஆஃப் இந்துஸ்தான், பேங்க் ஆஃப் என்னென்ன ஆண்டு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ இதுமே மெர்ஜ் ஆகி 1921ல் மாறிச்சு. இது வந்து 1955ல் எஸ்பிஐயாக மாறிச்சு. ஸோ அந்த அலகாபாத் வங்கியும் பஞ்சாப் நேஷனல் வங்கியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அலகாபாத் வங்கி தான் எதோட இணைஞ்சிருச்சு? இந்தியன் பேங்கோட இணைஞ்சிருச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் பஞ்சாப் நேஷனல் வங்கின்னு சொல்லியிருப்பேன், அதை மாற்றிக்கோங்க. சரியா? ஸோ பஞ்சாப் நேஷனல் வங்கி தனித்துவமாக தான் இருக்காங்க. இப்போ அலகாபாத் தான் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? யாரோட? இந்தியன் பேங்கோட. இப்போ ஆர்பிஐயை பார்த்துரும். ஓகேயா? ஸோ 1926ல் ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த கமிஷன் எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா 1905ல் என்ன மூமெண்ட் நடக்கும்? ஸ்வதேசி மூமெண்ட் வந்து பிரபலம் அடையுமா? அப்போ அந்த காலகட்டத்தில் 1905 to 1925 பீரியட்ல நிறைய பேங்க்ஸ் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்தியன்ஸுடைய துணி, இந்தியன்ஸுடைய கதர் எல்லாம், அதாவது எல்லாருமே இந்தியர்களால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்வதேசி இந்தியா பை இந்தியன்ஸ்னு ஒரு வார்த்தை பிரபலமாகும் இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்தில் பேங்க்ஸும் இந்தியர்களாலே உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் நிறைய பேங்க்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சரி, அப்போ நிறைய பேங்க்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த பேங்க்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1926ல் ஒரு கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த கமிஷன் பேர் தான் யார் தலைமைனா ஹில்டன் யங் தலைமையில வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் ரொம்ப முக்கியம், இந்திய நாணயம் மற்றும் நிதி மீதான அரச ஆணையம் அப்படின்ட்டு ஒரு
பேர் இருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த ஹில்டன் யங் கமிஷன், அதாவது ராயல் கமிஷன் ஃபார் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஹில்டன் யங் கமிஷன் கேட்கலாம். சரி, இதுதான் எது ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த எல்லா பேங்கையும் ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு பேங்க் வேணும், அதுதான் மத்திய வங்கி, அதாவது சென்ட்ரல்ல ஒரு பேங்க் வேணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? இந்த சென்ட்ரல் பேங்க் தான் என்னவா கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1934ல 1934ல ஆர்பிஐ வந்து கொண்டு வராங்க. சரியா? 1934 ஆக்ட்ல கொண்டு வருவாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா 1935ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது எந்த ஆக்ட் கீழே இயங்குது? லீகல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது எந்த சட்டப்பூர்வமாக விஷயம் கீழே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934ல போடப்பட்ட சட்டத்தின் கீழே தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட வரலாறு பின்னணி என்ன? எது காரணமா இருந்தது பார்த்தீங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன் தான் காரணமா இருந்தது. சரி, இப்போ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு ரிசர்வ் பேங்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் வந்து அதே போலதான் ஷேர் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பேங்க்ஸ்லாம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து உருவாக்குவாங்க. எல்லா பங்குதாரர்களும் சேர்ந்து அந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேங்க்ல வர ப்ராஃபிட் அப்படியே ஷேர் பண்ணிப்பாங்க. அதுதான் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க். அதே போலதான் ஆர்பிஐ இருந்தது. ஆர்பிஐ வாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஷேர் ஹோல்டர் பேங்க். ஷேர்ஸ் ஆர் ஹெல்டு பை தி பிரைவேட் இண்டிவிஜுவல். சரியா? அதுக்கப்புறமா தான் 1945ல பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று வரும். பேங்கிங் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949. ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னா நிறைய பேங்க் திவால் ஆயிடும். ஓகே, அது சரியான ஒழுங்குமுறை இல்லாம என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திவால் ஆயிடும். இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்பிஐ கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும். சரியா? ஏன்னா நாங்க ஒழுங்கு பண்றோம், நீங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சட்டத்தை போட்டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆர்பிஐ கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 ஜனவரி 1949ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டு உரிமம் யாருக்கு போயிடுச்சு? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. சரியா? ஸோ அப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு எல்லாருக்கும் தெரியும், கல்கத்தால ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் 1937ல மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ பேங்கிங்கோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், எஸ்பெஷலி ஆர்பிஐ எடுது. ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு? ஆஸ்போர்ன் ஸ்மித். முதல் இந்திய கவர்னர் தேஷ்முக். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கவர்னர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னர் வந்து ஆர்பிஐல ஒரு கவர்னர் இருப்பாரு. டெப்யூட்டி கவர்னர் வந்து 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. அமைப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர் நினைக்கிறேன். ஆமா, போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும். சரியா? அமைப்பு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கவர்னர் இருப்பாங்க, டெபுட்டி கவர்னர் இருப்பாங்க, அது கீழே நிறைய டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஆர்பிஐயோட ஹிஸ்ட்ரி இதுதான். பேங்கோட ஹிஸ்ட்ரியும் பார்த்தாச்சு, ஆர்பிஐயோட ஹிஸ்ட்ரியும் பார்த்தாச்சு. ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதை வந்து நான் வந்து மானிட்டரி பாலிசி நடத்துறதுக்கு அப்புறம் நடத்துறேன். சரியா? இப்போ நடத்தினேன் அப்படின்னா அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் நடத்திட்டு அவங்க ஃபங்க்ஷன்ஸை பேசினேன் அப்படின்னா ஓகே இதுதான் அந்த இவங்களுடைய ஃபங்க்ஷனா அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால இது இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம டேரக்டாக இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் போயிடும். சரியா? அதாவது இந்திய நிதி அமைப்பு என்ற கான்செப்டுக்கு போயிடும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ லாஸ்ட்டாக நடத்துறேன், அப்புறமா நடத்துறேன். சரியா? ஓகே, இந்த இந்திய நிதி அமைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்திய நிதி அமைப்பு ஒன்றும் இல்லைங்க, பேங்க் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றதான் கான்செப்ட். சரியா? இந்த இந்திய நிதி அமைப்பை ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஆர்பிஐ தான். சரியா? ஆர்பிஐ தன்னுடைய சட்டத்தின் கீழே 1934 சட்டத்தின் கீழ் ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். எதை பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நிதி அமைப்பை. சரி, ஓகே. இந்தியாவோட நிதி அமைப்புல 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வங்கிகள், இன்னொன்று வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டில் நம்ம எதை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸை மட்டும் பார்த்துடலாம். அடுத்த பார்ட்டில் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை பற்றி பார்ப்போம். சரியா? இதுலேயும் கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதுலேயும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிடும், செக்ரிகேட் பண்ணிட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பேங்க்ஸை என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று வணிக வங்கி, கூட்டுறவு வங்கியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? கமர்ஷியல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க். ஓகேவா? ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பிரிவினையே சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா கமர்ஷியல் பேங்கை பிரிக்கிறாங்க. ஓகே, கமர்ஷியல் பேங்க் என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியலிடப்பட்ட வங்கி, பட்டியலிடாத வங்கி, ஸ்கெடியூல்டு பேங்க், நான் ஷெடியூல்டு பேங்க்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பார்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க்குக்கும் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ஸ்கெடியூல்டு பேங்க்குக்கும் நான் ஸ்கெடியூல்டு பேங்க்குக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். சரியா? அதாவது கமர்ஷியல் பேங்க் தான் ஸ்கெடியூல்டு பேங்க், நான் ஸ்கெடியூல்டு பேங்க்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேங்க்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பிரிக்கிறாங்க? கமர்ஷியல், கோஆபரேட்டிவ். சரி, ஓகே. கமர்ஷியலுக்கும் கோஆபரேட்டிவ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. கமர்ஷியல் முழுக்க
ப்ராஃபிட் பர்பஸ், லாப நோக்கத்துக்காக மட்டுமே செயல்படும். ஆனா கூட்டுறவு வங்கி அப்படி கிடையாது. பேர்லயே இருக்கு பாருங்க. என்னது கூட்டுறவு வங்கி, அதாவது அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் அவங்க பேங்கிங் சர்வீஸ் தருவாங்க. ஆனா நோக்கம் என்பது லாப நோக்கமா இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் பேங்க்னு இருக்கும், அதுக்கப்புறம் மில்க் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கும், நெசவு தொழிலாளர்கள் இருக்குது அவங்களுக்கு ஒரு பேங்க் இருக்கும். அப்படின்னு என்ன சொல்ல வரேன், அதாவது அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் சர்வீஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து பேங்கிங் சர்வீஸ் தருவாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் நோக்கத்தோட இருக்க மாட்டாங்க. சரியா? அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அர்பன் கோஆபரேட்டிவ் வங்கி, ரூரல் கோஆபரேட்டிவ் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸை பார்ப்போமா? கமர்ஷியல் பேங்க்னா என்ன, அதாவது வணிக வங்கினா என்ன, கூட்டுறவு வங்கினா என்ன. வணிக வங்கி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னதுக்கு அவங்களுடைய வேலை அப்படின்னா லாப நோக்கம் மட்டும்தான். ஓகேவா? அப்போ கோஆபரேட்டிவ் வங்கி என்ன பண்ணாங்க பாருங்க, சர்வீஸ் ஓரியன்டட். அதே சமயம் கூட்டுறவு வங்கிகள் உறுப்பினர்களால் கூட்டுறவு அடிப்படையில் சொந்தமாக நிர்வகிக்கப்படும் சேவை நோக்கம் கொண்ட வங்கி ஆகும். சரியா? ஓகே, இப்போ நான் நோட்ஸ் கொடுத்தேன், அந்த நோட்ஸ் அப்படியே நான் ரீட் பண்ணிட்டு போறது என்னோட வேலை கிடையாது, அது நீங்களே பண்ணிட்டு போயிடுவீங்க. சரியா? என்னோட வேலை என்னன்னா நான் நோட்ஸ் கொடுத்துடுறேன், அந்த நோட்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி ப்ராப்பரா படிக்கணும், புரியுற வகையில் எப்படி சொல்லணுன்றது தான் என்னோட வேலை. நோட்ஸ் அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்ஸ் அப்படியே ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நோட்ஸை ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னோட வேலை அது கிடையாது. சரி, உங்களோட சொல்றது வந்து கரெக்டாக சொல்லணும், எது சொல்லணும் அதை மட்டும் நோட்ஸாக கொடுத்துடணும், அதான் என்னுடைய நோக்கம். சரியா? அடுத்தது பாருங்க, மூணாவது பாயிண்ட், ஹையர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட், ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படி கமர்ஷியல் பேங்கை விட யார் அதிகமாக கொடுப்பாங்கன்னா கூட்டுறவு வங்கி அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய சொசைட்டி வந்து, அதாவது அவங்களுடைய கம்யூனிட்டி வந்து அதிகமாக வளரணுன்றது தான் ஆசைப்படுவாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா உயரணும் அப்படின்றதுக்காக அவங்க டெபாசிட் பண்ணுற மணிக்கு அதிக வட்டி கொடுப்பாங்க. யாரை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்கை விட. வணிக வங்கி என்பது லாபம் தான் நோக்கம், ஆனால் கோஆபரேட்டிவ் வங்கி அந்த நோக்கம் கிடையாது. ஸோ பேங்க் ஃபர்ஸ்ட் 2 கிளாசிஃபிகேஷனாக பிரிக்காங்க, கமர்ஷியல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க். அதோட வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, அதுல கோஆபரேட்டிவ் பேங்க்ல அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க் 2 விதமா பிரிப்பாங்க. சரியா? ஸோ ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க் தான் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, மில்க் சம்மந்தப்பட்டது, நெசவு தொழில், ஹனி பீஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டுக்காக பேங்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்கை ரெகுலேட் பண்றது ஒருத்தர், சூப்பர்வைஸ் பண்றது ஒருத்தர். நான் போக போக சொல்றது யாருன்றத சொல்றேன். சரியா? சூப்பர்வைஸ்னா இப்போ உதாரணத்துக்கு ரெகுலேஷன் என்ன தெரியுமா, ரூல்ஸ் போட்டு கொடுத்துருவாரு. யாருன்னா ஆர்பிஐ. அந்த ரூல்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா சர்வே பண்றது யாருன்னா அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா சூப்பர்வைஸ் பண்றது. ஓகே, ரூல்ஸை போட்டு கொடுத்துட்டாங்க ஆர்பிஐ, அது சூப்பர்வைஸ் பண்றது வேற ஒருத்தர் இருப்பாரு. இப்போ மேக்சிமம் ஆர்பிஐ தான் ரெகுலேஷனும் பண்ணும், சூப்பர்வைஸும் பண்ணும். ஆனா மேக்சிமம் இந்த கிராமப்புறங்கள் இருக்கு பாத்தீங்களா பேங்க்ஸ், அதை மேக்சிமம் வேற ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணுவார். அதை நான் சொல்றேன் யாருன்ட்டு. சரியா? இப்போ கமர்ஷியல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது கமர்ஷியல் பேங்கை பிரிக்கிறாங்க. பட்டியலிடப்பட்ட வங்கி, பட்டியலிடாத வங்கின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு வித்தியாசம் என்ன, நிறைய இருக்கு இவங்களுடைய வித்தியாசம், நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ பாங்க, ஷெட்யூல்டு பேங்க், அதாவது பட்டியலிடப்பட்ட வங்கி பேங்க் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 1934 போடப்பட்ட ஆர்பிஐ சட்டம் ஒன்று இருக்குல்ல, அது 2வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள வங்கி தான் பட்டியலிடப்பட்ட வங்கி. அப்படி சேர்க்கப்படாத வங்கி தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியலிடாத வங்கி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? ஸோ ஸ்கூல் புக்ஸில் எங்கே தேர்னாலும் இந்த பாயிண்ட்லாம் இருக்காது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்கேன். சரியா? செகண்ட் ஷெட்யூல்ல இருக்கிறது வந்து என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பேங்க், பட்டியலிடப்பட்ட வங்கி. ஓகே, அப்போ வந்து சேர்க்கப்படாத வங்கி வந்து பட்டியலிடப்படாத வங்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் வந்து ரிசர்வ் வங்கியால் முழுமையாக ஒழுங்குபடுத்தப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க். அதாவது லிமிட்டட் ரெகுலேஷன் இருக்கிறது வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க். ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கிறது வந்து என்ன பேங்க் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். ஃபுல்லி ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ யாரு, ஷெட்யூல்டு பேங்க். ஓகேவா? லிமிட்டட் ரெகுலேஷன் யாரு இருக்குன்னா நான் ஷெட்யூல்டு பேங்க்ல கிட்ட இருக்கும். சரியா? யார் வந்து பாரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட பாரோ பண்ணலாம், ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனா வந்து பட்டியல் இடப்படாத வங்கி வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பாரோ பண்ண முடியாது. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில். ஓகேவா? ஃபுல்லி ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ யாரு, ஷெட்யூல்டு பேங்க். லிமிடெட் ரெகுலேஷன் யாரு, நான் ஷெட்யூல்டு பேங்க். ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கக்கூடியது யாரு, ஷெட்யூல்டு பேங்க். கடன் வாங்க முடியாது யாரு, நான் ஷெட்யூல்டு பேங்க். ஸோ டிஃபரன்ஸா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா மைண்ட்ல போய் சேரும். அதுக்காக தான் டிஃபரன்ஸை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட், பட்டியலிடப்படாத வங்கிகள் அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகளில் ஈடுபட முடியாது. ரெமிட்டன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த தொடர்பான வேலைகளில் யார் ஈடுபட மாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியலிடாத வங்கிகள் ஈடுபடாது. ஓகே, ஒன்லி டீல்ஸ் வித் ரெமிட்டன்ஸோட டீல் லீட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பட்டியலிடப்பட்ட வங்கி தான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பேங்க்ல ரெண்டு விதமா பிரிக்காங்க, கமர்ஷியல், கோஆபரேட்டிவ். அது ரெண்டு டிஃபரன்ஸ் இருந்துச்சா? அதுக்கு கமர்ஷியலை ரெண்டா பிரிக்கிறாங்க, பட்டியலிடப்பட்டது, பட்டியலிடப்படாது. இது ரெண்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சா? இப்போ ஷெட்யூல்டு பேங்க்குக்கு வரும். இதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? பட்டியலிடப்பட்ட வங்கிகள் என்னென்ன வங்கிகள்? ஓகே, பட்டியலிடப்பட்ட வங்கி என்னென்ன வங்கிகள்? பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க், வெளிநாட்டு வங்கி, ஃபாரின் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிராந்திய கிராமப்புற வங்கி, பேமெண்ட் வங்கி, சிறுநிதி வங்கி, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இது ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? ஓகே, ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்னா என்ன, ஓகே அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பப்ளிக் செக்டர் பேங்க்னா என்ன? கவர்மெண்ட் ஓன் பண்ணுறது தான் பப்ளிக் செக்டர் பேங்க். அதாவது கவர்மெண்ட்டுடைய பங்கு வந்து 50% மேலே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பேங்க்கு? பப்ளிக் செக்டர் பேங்க். சரியா? அப்படி 50% வந்து பிரைவேட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது என்ன பேங்க்கு? பிரைவேட் செக்டார் பேங்க். சரியா? ஃபாரின் பேங்க்னா பேங்க் வந்து இந்தியாவில் இருக்கும், ஆனால் அதோட ஓனர் வந்து ஃபாரினர், அதுதான் ஃபாரின் பேங்க். சரி, ஒன்று ஒன்றா பார்த்துரும். சரியா? ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் பாருங்க. பொதுத்துறை வங்கிகள் மத்திய அல்லது மாநில அரசுகளுக்கு எவ்வளவு பங்குகள் இருக்கும்? 51% உரிமையை கொண்டு இருந்ததுன்னா அதுதான் வந்து பொதுத்துறை வங்கி. எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், சொல்லினாலே பஞ்சாப் நேஷனல் பேங்க்ஸ், அதெல்லாம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஓகேவா? இன்னொரு வங்கி நான் சொல்லியிருப்பேன், தேசிய மையமாக்கப்பட்ட வங்கி. அதாவது பிரைவேட் வந்து வச்சிருப்பாங்க அந்த பேங்கை, 51% வச்சிருப்பாங்க. இதை வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. இப்படி டேக் ஓவர் பண்ற பேங்கை தான் என்ன பேங்க்னு சொல்லுவாங்க? நேஷனலைஸ்டு பேங்க்னு சொல்லுவாங்க. தேசிய மையமாக்கப்பட்ட, எழுதுறேன், நேஷனலைஸ்டு பேங்க், தேசிய மையமாக்கப்பட்ட வங்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ பாருங்க, இப்போ இது படிங்க, உங்களுக்கு புரியும். 1969களிலும் 80களிலும் நாட்டுடைமையாக்கப்பட்ட தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளும், ஓகே, அதாவது அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்ட தனியார் வங்கி தான் என்னது? தேசிய மையமாக்கப்பட்ட வங்கி. அதுதான் வந்து என்ன சொல்றோம்? பொதுத்துறை வங்கிகளே ஆகும். அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்கும் பப்ளிக் செக்டர் பேங்க்கும் மோரர்லெஸ் சேம் தான். ஓகேவா? ஆனா நேஷனலைஸ்டு பேங்க் வந்து என்ன இருந்திருக்கும்? முன்னாடி பிரைவேட்டா இருந்திருக்கும். அதான் என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்றாங்க. அவ்வளவுதான், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஏனெனில் இந்திய வங்கிகளில் அரசாங்கம் 51%க்கு அதிகமான பங்குகளை கொண்டுள்ளது. அது ஆல்ரெடி சொன்னதுதான். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நேஷனலைஸ்டு பேங்க்கும் ஒன் ஆஃப் தி பப்ளிக் செக்டர் பேங்க் தான். ஆனால் நேஷனலைஸ்டு பேங்க் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? பிரைவேட் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பஞ்சாப் நேஷனல் வங்கின்னு ஒன்று சொன்னா, அது ஆரம்பத்தில் என்ன வந்துருச்சு? பிரைவேட்டாக தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்தியன்ஸோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 1969 அது என்ன மாற்றிருப்பாங்க? தேசிய மையமாக மாற்றிருப்பாங்க. அதாவது பிரைவேட் கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த பப்ளிக், அது என்ன பேங்காக மாறி இருக்கும்? பஞ்சாப் நேஷனல் பேங்க் பப்ளிக் செக்டர் பேங்காக மாறி இருக்கும். அதுக்கு என்ன பேர்? இன்னொரு பேர் அப்படின்னா நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ 1969 1980 மொத்தம் 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. 80 6 பேங்க் வந்து தேசிய மையம் ஆக்கப்பட்டு இருக்கும். சரியா? அதுல ஒன் ஆஃப் த பேங்க் எதுனா பஞ்சாப் நேஷனல் பேங்க், அலகாபாத் பேங்க்லாம் 1969 பிரைவேட் கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் நேஷனலைஸ்ட் பேங்க் ஆர் பப்ளிக் செக்டார் பேங்க். எல்லா தேசிய வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளே. ஆனால் பட் ஆல் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஆர் நாட் நேஷனலைஸ்டு பேங்க். இது என்ன சார் மீனிங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எல்லா தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகள். ஆனால் எல்லா பொதுத்துறை வங்கிகளும் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகள் அல்ல. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது எல்லா பொதுத்துறை வங்கிகளும் ஆரம்பத்துல என்னவா இருந்திருக்கும்? கவர்மெண்டா தான் இருந்திருக்கும். அதை ஏன் நேஷனலைஸ் பண்ணணும்? அதனால தான் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்குமே நேஷனலைஸ்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஆல் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆர் நாட் நேஷனலைஸ்டு பேங்க். தமிழ்ல சொல்லணும்னா எல்லா பொதுத்துறை வங்கிகளும் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகள் கிடையாது.
ஆனால் எல்லா தேசிய வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளே ஆகும். ஓகே, இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது போயிடலாம். இப்போ பிரைவேட் செக்டர் பேங்க்னா என்ன? ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க். ஓனர்ஷிப் எப்படி இருக்கும்? 50% பிரைவேட் வச்சிருப்பாங்க. சரியா? ஃபாரின் பேங்க்னா என்ன சொன்னா பாருங்க, எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா, இந்தியாவில் நிர்வகிக்கப்பட்டிருக்கும், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, பட் ஓன்டு பை ஃபாரின் என்டிட்டி. எக்ஸாம்பிள் சிட்டி பேங்க், சார்ட்டர்ட் பேங்க் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, சென்னையில் இருக்குமே, இங்கே பீச் ஸ்டேஷன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ ஃபாரின் பேங்க், அதான் வந்து ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற வங்கி, ரீஜனல் ரூரல் பேங்க். அதாவது கிராமங்களில் ஒரு ஒரு பெரிய பேங்க் ஒன்று வேணும், கிராமங்களை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேங்க்கை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவோட கொண்டு வந்தது தான் எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராந்திய கிராமப்புற வங்கி. அதாவது என்ன சார் இது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1975, ஆக்ட் வந்து 1976 இருக்குன்னு கேட்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக 1975 ஆர்ஆர்பி கொண்டு வந்துடுவாங்க, ஒரு 5 ஆர்ஆர்பி கொண்டு வந்துடுவாங்க ஒரு இடத்துல. அதுக்கப்புறமா ஒரு நரசிம்மன் குழு என்ன சொல்ல பரிந்துரைக்கும் அப்படின்னா, இந்த ஆர்ஆர்பியை கவர்ன் பண்றதுக்கு ஒரு ஸ்டாக்யூட்டரி சட்டம் தேவை, அதாவது சட்டப்பூர்வமான ஒரு சட்டம் தேவை அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஸ்டாக்யூட்டரி ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஆர்ஆர்பியை. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1976. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போன்னா 75. ஆர்பிஐ சட்டம் எந்த ஆண்டு? 1976. டிஎன்பிசி மாணவர்கள் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது எதற்காக, நான் ஒரு சப்ஜெக்ட் இப்போலாம் நீங்கள் டாபிக் படிக்கிறீங்கன்னா அதோட அப்ஜெக்டிவ் படிச்சு வச்சுக்கோங்க. இது ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வந்துடும். சரியா? அதனால தான் ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நான் விளக்குறது. பாருங்க, கிராமப்புறங்களில் நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்துதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பலவீனமான பிரிவினர், வீக்க செக்ஷன்னா உமன்ஸு, ஓகேவா, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பீப்புள்ஸு, அப்புறம் வந்து இந்த நான் செக்டார், அதாவது என்ன சொல்றது, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு சரியான செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காது. அவங்கள பற்றி நான் விளக்குறேன் அப்புறமா. சரியா? ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பலவீனமான பிரிவினர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து மலிவான ரேட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா கடன் கொடுக்கணும், அதுதான் எங்களுடைய எய்மு. அடுத்தது வந்து மெயினா அக்ரிகல்ச்சரு, குடிசை மற்றும் கிராம தொழில்களை மேம்படுத்தணும். அப்புறம் கந்து வெட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி நிறைய சூசைட்லாம் நடக்குது இல்லையா அந்த அக்ரிகல்ச்சர் விவசாயிகளை மத்தியில். ஸோ அதை குறைக்கணும், அதை கண்டிப்பாக அபாலிஷ் பண்ணணுன்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிராமப்புற வங்கிகள். ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இவங்களை பற்றி வேற என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியங்க, இது ஷேர் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஷேர் 50% ஷேர் யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வச்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கிராமின் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு கிராமின் பேங்க் இருக்குன்னா 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் தரும், 15% தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷேர் பண்ணும். இதுல அந்த கிராமின் பேங்க்ல, ஓகே, அதாவது தமிழ்நாடு கிராமப்புற வங்கியில, ஓகேவா. அப்புறம் வந்து அங்க இருக்கிற சில பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 35%. இந்த சதவீதத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 50% சென்ட்ரல் கவர்மெண்ட், 15% ஸ்டேட் கவர்மெண்ட், 30% ஸ்பான்சர் பண்ணக்கூடிய பேங்க்கு. அடுத்தது ஒரு ஆர்ஆர்பிக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ஆர்ஆர்பி, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து 75% அதனுடைய கடனை வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது முன்னுரிமை துறைகளுக்கு மட்டும்தான் வழங்க வேண்டும். இந்த ப்ரையாரிட்டி செக்டார்லாம் நான் என்னென்னன்றது ஆர்பிஐ ஃபங்க்ஷன் நடத்துறப்ப நான் நடத்துகிறேன். ஓகேவா? ஸோ முன்னுரிமை துறைகள்னா இப்போதைக்கு ஜஸ்ட் முன்னுரிமை துறைகளுக்கு 75% ஆர்ஆர்பி கடன் கொடுக்கணும், அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அந்த பாயிண்ட் பாருங்க. ஆர்ஆர்பி அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் நபார்டு. ஓகேவா? பிராந்திய கிராமப்புற வங்கிகள் நபார்டின் மேற்பார்வைகளை இருக்கு. ஓகேவா? அதாவது ரெகுலேட் பண்றது யாரு? ஓகேவா? ஆர்பிஐ. சரியா? சூப்பர்வைஸ் பண்றது யாரு? நபார்டு. அதே சொன்ன பார்த்தியா, ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்கை சூப்பர்வைஸ் பண்றது யாரு அப்படின்னா கோஆபரேட்டிவ் பேங்க். சரியா? யாரு அப்படின்னா நபார்டு தான். சரியா? ஏன்னா கிராமப்புறங்கள்ல மேக்சிமம் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக லோன் கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான பேங்கிங் சர்வீஸ் பண்றாங்கன்னா அதை சூப்பர்வைஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? நபார்டு. அப்ப ஆர்ஆர்பிஐ சூப்பர்வைஸ் பண்றது யாரு? நபார்டு. ரெகுலேட் பண்றது யாரு? ஆர்பிஐ. ஸோ ரொம்ப முக்கியம்.
ஓகேவா? அடுத்து வேற என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் தான் இது. ஓகேவா? ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, நபார்டால் மேற்பார்வையிடப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? 1971ஆம் ஆண்டு பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. கவர்ன்டு பை அந்த சட்டம். அது 1976. சரியா? இந்த ஆர்பிஐ ஆக்ட் எதனால யாருடைய பரிந்துரையில வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மன் கமிட்டி பரிந்துரையில வந்தது. சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது மட்டும் படிச்சுக்கிட்டா நீங்க போதும். மெயின்ஸுக்கும் சரி, ப்ரிலிம்ஸுக்கும் சரி, இதை தாண்டி கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சிம்பிளா கொடுத்துட்டேன். ஓகே, இது போக வேற என்ன பேங்க் இருக்கு? என்னென்ன பேங்க் பார்த்துட்டோம் நம்ம? பப்ளிக் பேங்க் பார்த்தாச்சு, பிரைவேட் பார்த்தாச்சு, ஃபாரின் பார்த்தாச்சு, ஆர்ஆர்பி பார்த்தாச்சு. இப்போ பேமெண்ட், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இதை நான் டிஃபரன்ஸோட சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்க, பேமெண்ட் பேங்க் அப்படின்னா டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க டெபாசிட் என்ன டெபாசிட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்லி தேவை வைப்பு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டிமாண்ட் டெபாசிட் சொல்லியிருப்பேன்ல, போன வீடியோவில் நடத்தியிருப்பேன். டிமாண்ட் டெபாசிட் என்ன சொல்லியிருப்பேன்? சேவிங்கு, அப்புறம் வந்து கரண்ட். ஓகே, இந்த டெபாசிட் மட்டும் தான் இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்கு. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் அதே போல தான். ஆனால் லோன் வந்து யார் கொடுக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பேங்க் கொடுக்க மாட்டாங்க, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரியா? பேமெண்ட் பேங்க் லோன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஸ்மால் ஃபினான்ஸ் சிறுநிதி வங்கி லோன் கொடுக்குமானா? கொடுப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அது சொன்னால எஃப்டி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ டிஃபரன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா குழப்பம் என்னென்ன பேங்க், நிறைய பேங்க் நம்ம பார்க்கறதுனால ஸோ டிஃபரன்ஸை இந்த ரெண்டு பேங்கே பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் என்ன பேங்க்குங்க? ஷெட்யூல்டு பேங்க்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் மெயின் டார்கெட். யாரு? மேக்ஸிமம் இவங்க தான். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டு, அதாவது குறைந்தமா வருமானம் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்களை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, லோன் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுடைய சேவிங்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரியா? அதுதான் வந்து பேமெண்ட் பேங்க். லோன் கொடுக்க மாட்டாங்கப்பா, அதாவது கிரெடிட் கார்டுலாம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. யாரு? இந்த பேமெண்ட் பேங்க். ஓகேவா? ரிஸ்க் லெவல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவங்ககிட்ட என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, லோன்லாம் கொடுக்க மாட்டாங்கன்றதால ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மி. இவங்களுடைய டார்கெட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு பிஸ்னஸ், சிறு தொழில்கள், விவசாயிகள், வீக்கர் செக்ஷன்ஸ். இவங்கலாம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட். அதாவது ரிஸ்க் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்கறதுனால. சரியா? ஸோ டார்கெட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யார் லோன் கொடுப்பா, லோன் கொடுக்க மாட்டா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. பேமெண்ட் பேங்க்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இவங்க கேட்டகரியில தான் வரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கே வந்து அவங்களுக்கு கீழே ஒரு பேமெண்ட் பேங்க் வச்சிருப்பாங்க. ஏன் அது எதுக்காக அப்படின்னா, ஒரு இல்லாதவங்களுக்கு, அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு நிதி போய் சேரணும் அப்படின்றதுக்காக, அவங்களுடைய நிதியை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பேங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பேமெண்ட் ரெண்டுமே 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பேமெண்ட் பேங்க் வேற, சிறுநிதி வங்கி வேற. சிறுநிதி வங்கி வேற ஒருத்தங்க லோன் தரும், இவங்க லோனே தரமாட்டாங்க ஃபர்ஸ்ட். சரியா? ரொம்ப முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களும் வந்து இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங், பிஎஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங், முன்னுரிமை துறைகளுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் கடன் கொடுப்பாங்க. அந்த முன்னுரிமை துறைகள் யார் யாருன்னு நான் சொல்றேன் தனியா. சரியா? ஸோ எல்லா பேங்க்கையும் பார்த்தாச்சுங்க. பேங்க்ல என்னென்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா, வங்கினா என்ன, அதுல கமர்ஷியல் வங்கினா என்ன, கோஆபரேட்டிவ் பேங்க்னா என்ன, கோஆபரேட்டிவ் பேங்க்ல என்ன பேங்கா பிரிப்பாங்க, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், ரூரல் கோஆபரேட்டிவ். இதை சூப்பர்வைஸ் பண்றது தான் யாருன்னா நபார்டு. ஓகேவா? ஸோ கமர்ஷியல் பேங்கை ரெண்டா பிரிப்பாங்க, பட்டியலிடப்பட்ட வங்கி, பட்டியலிடப்படாத வங்கி. இது ரெண்டு டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டேன். பட்டியலிடப்பட்ட வங்கி தான் நம்ம இப்ப பார்த்தது. ஓகேவா? இந்த பேங்க்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்து இந்த பேமெண்ட் பேங்க், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இப்போ அடுத்த பாட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இவர்களை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ நபார்ட்லாம் பேசணும் இல்லையா, நபார்ட்லாம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. இதுல இருந்தும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்ததுல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. கேள்விகள் வந்து நான் தனியாக கொண்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் கான்செப்டை சொல்லிடுவோம், கான்செப்டை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகிடுவோம், அப்புறம் கேள்விகளை பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? ஸோ அடுத்த பாட்டில் இதை பற்றி பார்ப்போம், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபாலோ பண்ணுங்க, கண்டினியூட்டியாக நீங்கள் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி பார்ப்போம், வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தை பற்றி நம்ம பார்ப்போம். பாய்.